இந்த நாளின் செய்தி யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. யாக்கோபு 3 வசனங்கள். நம்பர் 1, என்னோடு சேர்ந்து எல்லாரும் 16, மோசம் போகாதிருங்கள். 22 வஞ்சியாமல் இருங்கள். அதாவது 22ஆம் வசனத்தினுடைய 2வது வரி, வஞ்சிக்கப்படாதிருங்கள். 26 கடைசி வார்த்தை, வீணாய் போகாதிருங்கள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், திரையிலே பாருங்கள். 16ஆம் வசனம், மோசம் போகாதிருங்கள். சத்தமா சொல்லுங்க, மோசம் போகாதிருங்கள். 22 சொல்லுங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கள். 26 வீணாய் போகாதிருங்கள். இதில் ஆறுதல் இருக்கிறது, எச்சரிப்பு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை விளங்க பண்ணுகிற வார்த்தை இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் அ கவுன்சிலிங், இட்ஸ் அ கன்சோலேஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கரெக்ஷன். தேவன் சொல்லுகிறார், இந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. தேவன் சொல்லுகிறார், முதல் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, அதாவது கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரனாக இருக்கிற நான் யாருக்கு எழுதுகிறேன்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு. 2ஆம் வசனம், என் சகோதரரே. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ந்த நேசிக்கிற, வசனத்தை நேசிக்கிற என் சகோதரர்களே. முதல் குறிப்பு, மோசம் போகாதிருங்கள். ஒன்றை கவனிக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவன் வஞ்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நான் நல்லவன், நீதிமான், பரிசுத்தன், நல்லதாக இருக்கிறேன், அடுத்த ஒப்பிடும்போது நான் பரவாயில்லை, இல்லை என்பனவர்களே. ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்கிறேன், பி வைஸ் அண்ட் பி வாண்ட். தமிழில் சொல்லுகிறேன், பி வைஸ். பூமியில் வாழ்கிற காலம் முழுவதும் சொல்லுங்க, ஞானமாக இருப்போம், நேரத்தில் ஞானமாக இருப்போம், நம்முடைய பணத்தில் ஞானமாக இருப்போம், தேவன் தந்த காலங்களில் ஞானமாக இருப்போம். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வாய்ப்பு அடுத்த மாதம் வருமா தெரியாது. அன்பார்கள், தேவன் தந்த ஒவ்வொரு நேரங்களிலும் பி வைஸ். இந்த காலங்கள், வேதம் நாம் அடிக்கடி பாடுகிறோமே, இந்த காலம் பொல்லாதது, இது கொடிய காலங்கள். இதை விட கொடிய காலங்கள் கட்டாயம் வருமா? உலகத்தின் பல தேசங்களில் இதை விட கொடிய வைரஸ்கள் வந்து கொண்டிருக்கிறதாம். எப்படியானாலும் தேவன் சொல்கிறார், பி வைஸ். என் வார்த்தையிலே ஞானமாயிரு, நான் தந்த பணத்திலே ஞானமாயிரு, நான் தந்த வாழ்க்கையில் ஞானமாயிரு, நான் தந்த பதவியில் ஞானமாயிரு, நான் தந்த உத்தியோகத்தில் ஞானமாயிரு. நான் பின்னால் சொல்ல போகிறேன் 3 காரியங்கள் எதில் ஞானமாக இருக்க வேண்டும். நம்பர் 1 பின்னால் சொல்கிறேன். அடுத்து சொல்கிறாரு, பி வாண்ட். எச்சரிப்பாரு. வசனம் படிக்கும்போது, வார்த்தையை படிக்கும்போது தினந்தோறும் சங்கீதம் வாசிக்காதீங்க, பல நிருபங்களை வாசியுங்கள், எசேக்கியேலை வாசியுங்கள், வெளிப்படுத்தலை வாசியுங்கள், எரேமியா வாசியுங்கள். உங்களை ஆண்டவர் கரெக்ட் பண்ணுற வசனங்கள் படிங்க. தினந்தோறும் சங்கீதம், தினந்தோறும் நீதிமொழிகள். திரும்ப சொல்லுகிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இருப்பது போல நாளை இருக்காது. இன்றைக்கு வசதி, வாய்ப்பு, வேலை, தலைக்கு மேலே வேலை, புரியுங்களா? சில பேர் சொல்கிறாங்க, ஓவர் ஒர்க்கு, எனக்கு ரொம்ப டிமாண்டு. ஆனால் இந்த டிமாண்ட் கொஞ்ச நாளையில் போயிடும். இன்றைக்கு இருக்கிற வசதிகளும், இன்றைக்கு இருக்கிற வாய்ப்புகளும், இன்றைக்கு இருக்கிற ஆரோக்கியமும் அடுத்த வருஷம் நாள் இருக்குமான்னு தெரியாது. தேவன் சொல்லுகிறார், நம்பர் 1 சொல்லுங்க, எப்படி இருங்க? பி வைஸ். நான் தந்த சுகம் ஞானமாக பயன்படுத்து, நான் தந்த பணம் ஞானமாக பயன்படுத்து, நான் தந்த அறிவு ஞானமாக பயன்படுத்து. உன்னை நம்பி கொஞ்சம் உயர்த்திருக்கிறேன், ஞானமாயிரு. ஆடாத, ரொம்ப துள்ளாத. தமிழ் புரியும் நினைக்கிறேன். டோன்ட் பி எக்ஸாஸ்டரேட்டட் யுவர் செல்ஃப், டோன்ட் பி ஓவர்வெல்ம்டு. நினைக்காத நான் நல்லவன், நீதிமான், ஜெபித்தேன், இல்லை. அதனால் அல்ல. தேவன் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில், அவர் சொல்லுகிற வார்த்தை 17ஆம் வசனம், 17 2வது வரி, அது பரத்திலிருந்து பிதாவினால் உனக்கு கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லுங்க? பரத்திலிருந்து, பிதாவிடத்திலிருந்து. இந்த வாழ்க்கை I got it from above. சொல்லுங்க, பரத்திலிருந்து. இந்த வேலை பிதாவிடத்திலிருந்து. இந்த வாழ்க்கை, இந்த உயர்வு, இந்த 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 எனக்கு இருக்கிற வசதிகள் எல்லாமே என்னதெல்லாம்? கரங்களை போய் சொல்லுங்க, from him.
நன்மை இருக்குதுங்களா? 17ஆம் வசனம் சொல்லுங்க. நன்மை எங்கிருந்து? கணவனால் அல்ல, மனைவியால் அல்ல, பிள்ளைகளால் அல்ல, பெற்றோரால் அல்ல, பரத்தின் பிதாவினாலே. பி வைஸ். இன்னைக்கு நல்ல அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, யூ ஆர் ஏபிள் அண்ட் யூ ஆர் எஃபிஷியன்ட். பட் அந்த எஃபிஷியன்சியும் அந்த திறமைகளையும் எனக்காக பயன்படுத்து. பி வைஸ். தேவன் சொல்லுகிறார் மோசம் போக. ஆங்கிலத்தில் டோன்ட் பி டிசீவ்ட். இது கொஞ்சம் கடினமான வார்த்தை, ஒன்றாக சொல்ல நம்புகிறேன். சொல்லுங்க எல்லாரும். வஞ்சிக்கப்பட வாய்ப்புகள் ஏராளம். ஊழியனாக இருக்கிற எனக்கு யாராக இருந்தாலும் புரியுதா உங்களுக்கு? ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஆல் ரைட். ஏசாயா ஒரு தீர்க்கன், ஒரு தீர்க்கதரிசி, ஊருக்கெல்லாம் தீர்க்கன் சொல்லுகிறவர். அன்றைக்கு ஒரு நாள் ஆலயத்துக்குள்ளே போனார். அன்னைக்கு எல்லாருக்கும் ஐயோன்னு சொல்லுவார் அந்த முந்தின அதிகாரங்களில். ஆனால் என்றைக்கு தன்னை உணர்ந்தாரோ அவன் சொன்னான், எனக்கு ஐயோ, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன். கவனிங்க, இதுவரைக்கும் he thought that he is a superman. நான் ரொம்ப பரிசுத்தவான், தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, he was the next to the king. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த அரண்மனையிலே வாழ்ந்தவன். 6ஆம் அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே அவன் யார் என்றால், உசியா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். பதவி, பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் இருந்தது. ஆனால் தன்னை உணர அவன் மறந்து போனான். என்றைக்கு தன்னை உணர்ந்தானோ அன்னைக்கு சொன்னான், எனக்கு ஐயோ. பி வைஸ். சொல்ல ஞானமாயிருங்க. ஈவன் தோ ஐ எம் எ ப்ரீச்சர், ஒரு பிரசங்கராக இருக்கலாம், ஒரு ஊழியனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவன் தந்த வாழ்க்கை, தேவன் தந்த வாழ்வல்லவா, தேவன் தந்த வசதி அல்லவா, தேவன் தந்த வேலை அல்லவா, தேவன் தந்த பிள்ளை அல்லவா, தேவன் தந்த தொழில் அல்லவா. பி வைஸ். முதல் குறிப்பு, ஃபர்ஸ்ட் வேர்ட், மோசம் போகாதிருங்கள். இரண்டாவது, டோன்ட் பி, வஞ்சிக்கப்படாதிருங்கள். பின்னால் சொல்லுவேன். மூன்றாவது, உங்களுடைய நேரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உழைப்பு, உங்கள் செல்வம், உங்கள் ஆரோக்கியம் என்ன ஆகிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் உலகம், வேலை, சாப்பாடு, இதுதான். டோன்ட் பி வேஸ்ட் இட். ஏன் தெரியுமா? இது என்னுடைய சரீரம் அல்ல, அவரே எனக்கு அதிகாரி. நான் என்னுடையவன் அல்ல, நான் ஒரு பண் பாத்திரம். இஸ் த பாட்டர், ஐ அம் த பாட். அவர் தான் குயவன், நான் ஒரு களிமண். என்னை உருவாக்கி எனக்கு வடிவம் தந்தவர். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உன் நேரங்களையும் உன் காலங்களையும் உன் தாளந்துகளையும் வீணாக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் சொல்ல விரும்புகிறேன், இஃப் ஐ டோன்ட் யூஸ் இட் ஐ வில் லூஸ் இட். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை வஞ்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஆதாமிலிருந்து புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமான தேமா வரையும் தேவனோடு வாழ்ந்தவர்கள். ஆதாம் தேவனோடு உலாவினான், சத்தத்தை கேட்டான், தேவனால் உருவாக்கப்பட்டான். அவருடைய அத்தனை சுபாவங்களும் அவனுக்குள் இருந்தது. தேவனுக்குள் என்ன இருந்ததோ அத்தனையும் அவனுக்குள் இருந்தது. சொல்ல போனால் அவன் ஒரு குட்டி கடவுளாக வாழ்ந்தான். அவன் அந்த தோட்டத்தில் இஸ் த கிங். ஆளும் அதிகாரம், கீழ்ப்படுத்தும் அதிகாரம், வல்லமையின் அதிகாரம், கட்டுப்படுத்தும் அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருந்தது. சிங்கமும் கரடியும் வலு சர்ப்பங்களும் கீழ்ப்படிந்தது. என்றைக்கு அவன், அதாவது தன்னை குறித்து தவறான வார்த்தை, தவறான ஆலோசனை, தவறான சிந்தை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தவறான எண்ணங்கள், நான் நான் நான், அந்த ஈகோ வரும்போது யூ வில் பி டிசீவ்ட். இன் இங்கிலீஷ் அப்படி நினைக்கிறேன். தமிழில் படிப்பீங்களா ப்ளீஸ்? verse 16. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். In English, don't be deceived, my dear brother. இது ஒரு பாவிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. my dear brother, நீங்கள் எல்லாம் my dear brother தான், my dear sister. என்ன ஆயிடாதீங்க. அப்படியானால் வாய்ப்புகள் ஏராளம். தேவன் ஒன்றை சொல்லுவார் என்றால் அது, அதாவது அது என்னிடத்தில் மிக சமயமாக இருக்குது அர்த்தம். தமிழ் புரிய நினைக்கிறேன். தேவனிடத்தில் விழித்திரு என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்றால், நான் தூங்கி போகிற நேரம் வந்து விட்டது.
ஞானமாயிரு. அதன் அர்த்தம் என்னவென்றால், என் ஞானத்தை சீர்குலைக்கத்தக்கதான ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன். தேவன் எதை சொல்லுகிறாரோ அப்படியானால் அங்கே அதற்கான இடத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார். எனவே சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள். இப்படி சொன்னாலும் புரியும். தேவன் நம்மை எச்சரிப்பது நம்மை பாதுகாப்பதற்காக. என்ன சொல்லுங்க? தேவனை எச்சரிப்பது என்னை பாதுகாப்பதற்காக. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப திட்டுறாரு. டோன்ட் சே லைக் தட். திருத்துறாரு சொல்லுங்க. திட்டுறாரு இல்லை, என்னது? திருத்துறாரு. திட்டி யாரும் உருப்பட போகிறதில்ல. வாத்தியார் திட்டி பையன் உருப்படுறான் இல்லை. வாத்தியார் ஏன் திட்டுறாருன்னா, அவன் திருந்தணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும்னு. நல்லா படித்தவனுக்கே வேலை இல்லை. தமிழ் புரியுதா? சொல்லுங்கள். டு நாட் பி டிசைவ்டு. நம்பர் 1 செய்திக்குள்ளே போகிறேன். நம்பர் 1, இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா சோதனைக்கும் தமிழில் போடுங்க தேவனால். சொல்லுங்கள். அதாவது யூசிங் காட் ஃபார் ஆல் அவர் மிஸ்டேக்ஸ். ரொம்ப நன்றி. பிளேமிங் காட் ஃபார் எனி ஈவில். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வியாதிக்கும், பலவீனங்களுக்கும், துன்பங்களுக்கும், துயரங்களுக்கும் தேவனை குற்றப்படுத்துகிறோம். தவறு. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற, அது எனக்காகிலும் உங்களுக்காகிலும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன தோல்விகள், ஏமாற்றங்கள், வியாதிகள், கண்ணீர், போராட்டம், ஏமாற்றம், இழப்பு, உடனே நாம் குற்றப்படுத்துகிற முதல் ஆள் யார் தெரியுமா? தேவன். ஏன் தெரியுமா? அவர் சண்டைக்கு வர மாட்டார். ரைட். டு நாட் பி டிசீவ்ட். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது மோசம் போக்குகிற 3 இடங்கள் மனித வாழ்க்கையில். நம்பர் 1, இது தேவன். அதாவது எதுக்கு எடுத்தாலும் அவரோட பண்ணிட்டாரு. நோ. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்வில் ஒரு குறை ஏற்படுமானால் அந்த குறை அவரே போக்குவார். ஒரு ஏமாற்றம் ஏற்படுமானால் அந்த ஏமாற்றத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். தமிழ் புரியுதா? நம்ம வாழ்க்கையிலே ஒரு குறை இருக்குமானால், கானாவூர் கல்யாணத்தில் குறைவு இருந்தது. இயேசு அங்கு இருந்தார். அந்த குறைவை போக்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டார். திரளான ஜனங்கள் வசனம் கேட்டாங்க. 3 நாள் வசனம் பேசினார். பசியாக இருக்கிறாங்க. அந்த பசியை ஆற்றும் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். எங்கிருந்து வரும் தெரியாது, அவருக்கு தெரியும். ஏனென்றால் என் வார்த்தை, என் ஜனங்கள், என் மக்கள், என் உபதேசம், எனவே நானே பொறுப்பு. 3 நாள் உட்கார வச்சு யார் பொறுப்பு? 3 நாள் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணார். யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு. அப்படியானால் போஷிப்பது. கானாவூர் கல்யாணத்துக்கு வந்தார், குறை உண்டாயிற்று, அதை தீர்ப்பது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குமானால், ஒரு பலவீனம் இருக்குமானால், அவரால் வருமானால் அதை கட்ட அவர் எடுத்துக்கொள்வார். ஆண்டவருக்காக உழைச்சங்க, ஆண்டவருக்காக நீ லீவ் போட்டேன், கஷ்டம் இல்லை. God is a compensated. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தருவார். கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரதானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டதே கிடையாது. சொல்லுங்க. தேவனை குற்றப்படுத்துவது சத்தமா? மதீனம், முட்டாள்தனம், பேதமை, அறியாமை, ஆணவம், அகங்காரம். வசனம் படிக்கட்டுமா? சோதிக்கப்படுவது எவரும் நான் தேவனால் போதும். அதான் செய்தி. நாட் பை காட். நீ குடும்ப வாழ்க்கையில் கூட பாருங்களேன், ஆடும் வரை ஆட்டம், ஓடும் வரை ஓட்டம், முடிஞ்ச உடனே ஆண்டவரை பண்ணிட்டாரு. இல்லை, நீ வாழ்ந்திருக்கும்போது நினைக்கல, நீ தாழ்ந்திருக்கும்போது அவர் கூப்பிடுற. தமிழ் புரியுதா? சுகமாக இருக்கும் போது அவர் தேடல. நான் என்னுடைய இளம் ரத்தம். ஆனால் கஷ்டப்படும் போது அவரை தேடுற. என்ன சொல்கிறோம் எல்லாருமே, எல்லாம் சேர்ந்து தான், என்னையும் சேர்த்து இவ்வளவு பாடுகளை தந்து விட்டாரே, போராட்டங்களை தந்து விட்டாரே. திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் பிளேம் காட் ஃபார் யுவர் ஈவில், ஃபார் யுவர் ஈவில். எனி ஈவில் இல்லை, கரெக்டு தான் அது. உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களுக்கு திரும்ப நான் வலியுறுத்துகிறேன் என்றால், உன் வாழ்க்கையில் தேவனால் ஒரு நஷ்டம் வருமானால் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். எலியாவை அழைத்தார், ஆனால் அவன் ஒரு நாள் கூட பட்டினி போடலை. 2 வாரம் சொன்னார், நான் உன்னை போஷிப்பேன். அதாவது அது மட்டுமல்ல, நதியின் தண்ணீரை நீ குடிப்பாய், உன்னை குடிக்கவும் வைப்பேன், உன்னை சாப்பிடவும் வைப்பேன், உன்னை கண்மலையில் வச்சு பாதுகாப்பேன். ஏன் தெரியுமா? எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? அவர் தான் பேர் சொன்னார். பேரை சொன்னவர் ஆற்றங்கரையில் அவனை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. உன்னை அழைத்தவர் காகத்தை கொண்டு கூட உன்னை போஷிப்பார். பிகாஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவர் நீர் அல்லவா?
சத்தமா? என்னை அழைத்தவர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். யூ கால் மீ, என்னை அழைத்தீரே, பெயர் சொன்னீரே, வா என்று சொன்னீரே, என்னை ஆராதின்னு சொன்னீரே. அன்பாளே, அது ஆற்றங்கரையா இருக்கலாம், அது கெபியா இருக்கலாம். அந்த கெபிக்குள்ள கூட உன்னை போஷிக்க அவரால் முடியும். எப்போ தெரியுமா? அவர் கீழ்ப்படியும் போது. டோன்ட் சே, என்னது தமிழில் என்னங்க என்னங்க, அது எதனால தெரியுமா? அது எதனால தெரியுமா? அதில் அதாவது அந்த 17 வசனத்தில் போட்டிருக்குது. 17 கடைசி வார்த்தை, ஒரு 17 கடைசி வார்த்தை அவர் தமிழில் வேற மாதிரி போட்டிருக்குது. யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. என்னை கவனியுங்கள். God never change. God never change. அவர் என்ன சொன்னாரோ, நான் மாறலாம், என் நிலைகள் மாறலாம், என் இடம் மாறலாம், நான் தடம் மாறலாம், ஆனால் அவர் மட்டும் மாற மாட்டார். ஒரு சின்ன கேள்வி, அன்னைக்கு இருந்த மாதிரி எனக்கு இருக்கிறீங்க? அன்னைக்கு என்ன பக்தி, என்ன பரவசம், என்ன பாட்டு, என்ன ஓட்டம், என்ன நட, அதில் படிச்சு அந்த வசனம் படிங்க. இது வந்துருச்சு 17 கடைசி வார்த்தை. அவரிடத்தில் யாதொரு கடைசி வார்த்தை, கடைசி சொற்றொடர். யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. வேற்றுமையும் நிழலும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களையே யோசித்துங்களேன். யாதொரு, in other word, very simple, God never change his plan. என்னை குறித்து என்ன அன்னைக்கு எழுதினாரோ, பிஃபோர் மை பர்த், நான் பிறப்பதற்கு முன்பாக என் மகன் இப்படி இருக்கணும், அதில் அவர் மாற்றமே செய்வதில்லை, நான் மாறினால் ஒழிய. யாரை குற்றப்படுத்தாதீங்க. நம்பர் 1 ரொம்ப அழகாக போடுறது, அதில் தமிழில் கூட அழகாக போடுறது, கொஞ்சம் கூட மாறாதவர். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் கூட. தமிழ் அழகாக இருக்குது, கொஞ்சம் கூட. என்ன வேற்றுமையில், அது வேற்றுமை என்ன இல்லை, நிழலும் இல்லை. சத்தமா நிழலும் இல்லை. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. தேவனே, கடந்த வாரம் சொன்னேன், என்னை குறித்து நீ என்ன எழுதினீரோ அதுவே நானா இருக்கணும். என்னை குறித்து 1000 கற்பனை, என்னை குறித்து 1000 கனவுகள், அதை நான் ஒரு நாளும் நிராசையாக்க மாட்டேன். நீங்க சொல்லட்டுமா? ஒவ்வொருவரை குறித்து எனக்கு நிறைய கற்பனை இருந்துச்சு. இந்த அம்மா ரொம்ப பயன்படுவாங்க, இவர் ரொம்ப பயன்படுவார், அவன் பயன்படுவான், இவன் பயன்படுவான்னு. கற்பனையில் கல் உதிர்ச்சு, புரியவில்லை. கடைசி வார்த்தை, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை, எல்லாம் வாயை திறந்து இன் தமிழ், அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை. திரும்ப சொல்லுகிறேன், தம்பி நீல, எனக்கு என்ன செய்தாரோ, எனக்கு என்ன செய்கிறாரோ அதை அவருக்கு செய்வார். என்ன இல்லை, சத்தமா? நான் பாஸ்டர், இவர் விசுவாசி இல்லை, என்னோட அப்படிதான் படித்தவர். எம்இஆர் பி காலை வைக்கல. யோசிச்சு பாருங்க, வேற்றுமையின் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம் என்ன தெரியுமா? பி வைஸ் அண்ட் பி வாண்ட். அதாவது ஞானமாயிரு, தேவன் சொல்லும் போது அதை பயன்படுத்திக் கொள். கவனிங்க, அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? சொன்னதை செய்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனத்தில் தேங்க்யூ 17ஆம் வசனம், 17ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? நன்மைகளையும் ஈவுகளையும் அள்ளி தருகிறவர். நன்மைகளையும் ஈவுகளையும். இதில் என்ன இல்லை? எனக்கு அதிகம், அவர் கொஞ்சம் இல்லை. கவனிங்க, அதற்கு அது கொஞ்சமாக இருந்தால் அதற்கு பொறுப்பாளி அவர்தான். ஏன்? தேவன் தந்த அந்த பி வாய்ஸ். தேவன் சொல்லியிருப்பாரு, இப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆகான் யோசுவாவோடு கூட இருந்தவன், அவன் ஒரு ஊழியருடைய மகன் ஆகான். வசன ஆதாரம் அதாவது யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேங்க்யூ. யோசுவா 7:1. அவன் ஒரு ஊழியரின் மகன், யூதா குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தகப்பன் ஒரு ஊழியன், யூதா கோத்திரத்தில் பிறந்தவன். போதும், நல்ல பின்னணி, நல்ல வரலாறு. ஹலோ, ஒரு மாபெரும் தேவ மனிதனுக்கு உடன் ஊழியன் ஆகான். அவர் பேர் என்ன? ஆமா, இஸ் ஆல் இன் ஆல். கவனிங்க, மோசே, யோசுவா, அடுத்து இவர்தான். இதனால இருந்தவர் கடைசியில் அந்த வசனம் சொல்லுகிறது 7:1 வாசித்து பாருங்க. 7:1 சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். என்னங்க? சாபத்தீடான ஒன்றை, அது அப்படியே ரைட் ஆப்போசிட். யாக்கோபு 1:17 தேவன் எதை வைத்திருக்கிறார்? நன்மையானதை. இவன் சூஸ் பண்ணது சாபத்தீடு. God has given, restored the best for you.
வாழைப்பள்ளியில் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு என்று நன்மையானது வைத்திருக்கிறார். டோன்ட் சூஸ் த worst. அப்போ தப்பு யார் மேலே? அகெயின் நம்பர் 1, டோன்ட் பிளேமிங் காட். டோன்ட் பிளேமிங் காட். தேவன் நன்மையானவைகளை, ரொம்ப அழகா 2 தமிழ் வார்த்தைங்க போட்டிருக்குது. நன்மையானது, 2வது பூரணமானது, 3வது பரத்திருந்து வருகிறது. எத்தனை அழகான வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. பூரணமானது, பரத்திருந்து வருகிறது, பிதாவிடத்திலிருந்து வருகிறது, நன்மையானது. சொல்லிட்டு ஆரம்பத்தில் இத்தனை இத்தனை அட்ஜெக்டிவ் சொல்றாரு. நன்மையானது, பூரணமானது, பரத்திருந்து வருகிறது. அதுல எத்தனை அருமையான ஆசீர்வாதங்கள். ஆனால் இவன் சூஸ் பண்ணது என்னது? யாரோடு கூட? ஒரு தேவ மனிதனாகிய யோசுவாவோடு கூட. கவனிங்கள், do not be deceived. திரும்ப சொல்லட்டுமா? சபைக்கு வந்து நரகத்துக்கு போகலாம், பிரசங்கம் பண்ணி நரகத்துக்கு போகலாம், பாட்டு பாடி நரகத்துக்கு போகலாம். லூசியர் பாட்டு பாடினார்ல, அதல்ல முக்கியம். do not be deceived. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் தீமைக்கு யாரை குற்றப்படுத்தாதீங்க. சத்தமா, உங்களுடைய வீழ்ச்சிக்கும், உங்கள் வறுமைக்கும், உங்கள் கண்ணீருக்கும், உங்களுடைய கலக்கங்களுக்கும் கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க. why Lord? இது ஏன் தேவன் சொல்லுவார்? உன் அறியாமை, உன்னுடைய நிர்விசாரம். நான் எச்சரிக்கும் போது, நான் கூப்பிட்டு நீ கேளாமற் போனாயே, அதனுடைய விளைவு தான் இது. whatever it may be. number 2, மோசம் போகாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். number 2, 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், God's gift ன்னு போட்டிருந்தல்ல. எல்லாம் சொல்லுங்க. தேவன் தந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கை, அவரால் வந்த வாழ்க்கை. எல்லாம் கரங்களை உயர்த்தி. எங்கள் அம்மா படிக்க வச்சாரு, எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க, நான் கஷ்டப்பட்ட முன்னேறேன். டோன்ட் சே லைக் தட். என் கைபலனும் என் சாமர்த்தியமும் சம்பாதித்தது என்று சொல்லாதே. நோ, எல்லாம் சொல்லுங்க. இது தேவன் தந்த வரம். தமிழ் அழகா போட்டதுல என்னது? தேவன் ஈவு. என்னங்க? ஈவு. கணக்கில் வர ஈவு இல்லை. சொல்லுங்க, கிஃப்ட். இந்த வாழ்க்கை, என் பிள்ளை, இந்த ஊழியம், நான் பாடுறேனே, நான் வாசிக்கிறேனே, உங்களோடு பேசுறேனே, இதெல்லாம் என்னது? Don't be deceived. நீ நடமாடுறனே, நடமாடி இந்த மாதிரி படிக்கு ஏறி வந்தனே, அது என்னது? அவர் தந்த ஆரோக்கியம், அவர் தந்த சுகம், அவர் தந்த பலன், அவர் தந்த பார்வை, அவர் தந்த நாவு, அவர் கேட்கும் செவி. தமிழ் புரியுதா? என்ன சொல்லுங்க? இதுக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரர். சொல்லுங்க, he is the proprietor. தம்பி உங்களுக்கு தான் சொல்கிறேன். சொல்லுங்கள், இது அவருடைய ஈவு. ரொம்ப பெஸ்ட்டுங்க, ரொம்ப எஃபிஷியன்ட் அவர். நீங்கள் என்ன சொல்லணும்? நல்லா பாடுறீங்க, புரியுதா? மேன்மை பாராட்டு, அது மெச்சிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. டோன்ட் பி திரும்ப சொல்லுகிறேன், டோன்ட் பி டிசீவ்ட். அப்படி உலகம் பாராட்டும் போது, உலகம் புகழும் போது அல்லாவிட்டால் நீங்களே உங்களுக்குள்ளே பெருசாக நினச்சக்கூடாது. நான் ரொம்ப பெரிய ஆள், நான் அப்படி, நான் இப்படி, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை நீங்களே ஒன்று பண்ணிப்பீங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னங்க? நீங்களே உங்களை ஏதாவது ஒன்று பண்ணிப்பீங்க. புரியவே மாட்டாங்க. நான் சொல்ல விரும்புகிறேங்க. நம்பர் டூ சொல்லுங்கள். எல்லாமே என்னது? சொல்லுங்கள். தமிழ் எல்லாரும் சொல்லுங்கள். நன்மை, ஈவு, பூரணம், வரம், இவெல்லாமே சொல்லுங்க வருகிறது. சொல்லுங்க எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. நிகழ்காலத்தில் வந்ததல்ல, நேற்று வந்தது, இன்று வருகிறது, நாளை வருகிறது. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஏழ்மைக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் வறுமைக்கு நீங்கள் தான் காரணம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் கசக்கி பிழிந்து ரசிக்கிறவர் அல்ல, அவர் வாழ வைத்து ரசிக்கிறவர். வசனம் படிங்க எல்லாரும். வருகிறது, வந்ததா, வருமா? அது நிகழ்கால தொடர்நிலை. வந்ததல்ல, வருமல்ல, ஒருவேளை வந்தா வருமல்ல, நிகழ்காலத்தில் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 2021 அது வருகிறது. இன்றைக்கு வருமானால் 2022 கட்டாயம் வரும். You never stopped it until and unless you don't have the vessel. அவன் சொன்னா இனி பாத்திரம் இல்லை, அது சொன்ன உடனே தீர்ந்து போயிட்டு. தமிழ் தான் சொல்லுங்க. ஆண்டவன் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிறதுக்கிட்டே எனக்கு மனசு இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். ஆயத்தனை சொல்லுங்க. எவ்வளோ கொடுத்தாலும், கொஞ்சம் கொடுத்தா அடுத்த நாள் ஆளே காணுமே.
1000 முறை சொல்லி நானே தேத்திக்கிறேன். ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் ஐ கேன் ஹேண்டில் பை த கிரேஸ் ஆஃப் காட். சொல்லுங்கள், என்னை நம்பி என்னை கொடுங்க, ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாப்பாரு, டே நான் அவனுக்கு 10 ரூபா கொடுத்தேன்டா, நீ நேராக டீ கடைக்கு போயிட்ட, அதில் 1 ரூபா காணிக்க போடலாம். சொல்லுங்கள், தேவனை நம்பலடா இது வராது, நன்மைகள் வராது, பூரணங்கள் வராது, பரத்துறது எதுவுமே வராது. எது வேணும்? இங்கிருந்து வரும், இங்கிருந்து வரும், அது குறைவுபடும். அங்கிருந்து வருவது குறைவுபடாது. இங்கிருந்து வருவது இம்பர்ஃபெக்ட், இங்கிருந்து வருது பார்த்தீங்களா, அதில் குறைவுகள் உண்டு, தேவைகள் உண்டு, இல்லாமை உண்டு. அதிலிருந்து வருகிறது என்ன இல்லை, அதிலிருந்து வரும்போது எல்லாம் சொல்லுங்க, என்ன இல்லை? யாதொரு குறைவே இல்லை. கரெக்டாக சொல்லுங்க, யாதொரு குறைவில்லை. குறையில்லையே, குறையில்லையே. அப்புறம் அப்படி ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை குறையில்லையே, குறையில்லையே. சொல்லுங்க, சொல்லுங்க, பூரணமான எந்த வரங்களும் எப்படி வருது? நம்பர் 1 சொல்லுங்க, இதில் மோசம் போயிடாதீங்க. நம்பர் 1, டோன்ட் பிளேம் காட். நம்பர் 2, டோன்ட் மிஸ்யூஸ் காட்ஸ் கிஃப்ட். இல்லை சொல்லுங்க, தேவன் தந்த வரங்களை நான் சொல்லும்போது வரங்கள் சொல்லலை, இந்த ஆரோக்கியம், இந்த சுகம், இந்த தெளிவு, இந்த ஒரு ஜெபிக்கிற வரம் கொடுத்துருக்கிறார். நீ தந்தது எங்கிருந்து? எங்கிருந்து? உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களே ஜெபம் எடுத்துக்கு. எங்கள் அப்பா எனக்கு காலை எழுந்த உடனே நீதிமொழி படி மகனே, சங்கீதம் சொல்லு மகனே சொல்லி தரலையே. யோசித்து பாருங்க. சொல்லுங்க, எங்கிருந்து? இது இங்கிருந்து வந்துச்சுன்னா என்னைக்கோ போயிட்டுருக்கோம். அது அங்கிருந்து வந்தனால தான் 51 வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இனியும் ஓடும். சொல்லுங்க, வருகிறது சத்தமா. இப்போ பாட்டு வருது, அடுத்த வருஷம் வருமாயா? சொல்லுங்க, வரும்னு சொல்லுங்க. It never stops because it comes from above. You are able. அன்னைக்கே ஏபிள், இன்னைக்கு ஏபிள் தான். இல்லை பாஸ்டர் வயசாகிடுச்சு பாஸ்டர், இப்போ எனக்கு எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா அங்கேருந்து வரல, அது வேற எங்கேருந்து வந்துச்சு. தமிழ் புரியுதா? வயசானா கூட எப்படி இருக்கணும்? நல்லா பாடணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? வயசானா கூட என்ன எப்படி சொல்லுங்க, எங்கேருந்து வருது அது? அது இங்கேருந்து வந்தால் ஸ்டாப் ஆகிடும், ஆனால் அங்கேருந்து வந்தால் வருகிறது. மூன்றாவது சொல்ல நம்புகிறேன். மூன்றாவதாக நான் சொல்ல வந்த விஷயம் வேறு. முதல்ல யார் நீங்கள் உங்களே வஞ்சிக்காதீங்க. மூன்றாவது சொல்ல நம்புகிறேன், அது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. அடுத்த வார்த்தை 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நீங்கள் யாருமே தேவையில்லை, உங்களை வஞ்சியாதபடி. யாருமே தேவையில்லை. எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு இவர் தேவையில்லை, அவர் ஏமாத்திட்டாரு, இவரை ஏமாத்திட்டாரு. யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்கள் உங்களை ஏமாத்திக்க விடா. தமிழ் புரியுதா? சொல்லுங்க, ஏமாறாதே, ஏமாற்றாதே. உங்களை ஏமாத்துறதுக்கு யாரால முடியாது. சொல்லுங்க எல்லாரும், என்னை ஏமாத்திட்டாங்க பிரதர் சொல்லாதீங்க. நீங்கள் தான் இந்த லாலிபாப்புக்கு ஏமாந்துட்டீங்க, புரியவே மாட்டாங்க. நான் சொல்ல முதல்ல யாரால் வஞ்சிக்கப்படாதிருங்கள்? எது சொல்லி வஞ்சிக்கப்படாதிருங்கள்? தேவனால். இரண்டாவது, நன்மைகளை பெற்று கூட வஞ்சிக்கப்படலாம். நான் சொல்ற புரியுதா? கொஞ்சம் வரம், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் காசு, கொஞ்சம் வேலை, நம்ம பிஸி ஆகிட்டேன், என்னை அங்கே கூப்பிட்றாங்க, என்னை இங்கே கூப்பிட்றாங்க, எனக்கு அங்கே அப்பாயின்மெண்ட்டு, இங்கே அப்பாயின்மெண்ட்டு, புரியவே மாட்டேங்குது. கடைசியில் காசிமேடில் தான் அப்பாயின்மெண்ட்டு. மூன்றாவது, உங்களை நீங்களே என்ன பண்ணாதீங்க, வஞ்சியாதபடி. என்னங்க யோசித்து பார்க்கல. அடுத்தவங்க வஞ்சிக்கிறது வேற. திரும்ப சொல்கிறேன், உங்களை வஞ்சிப்பதற்கு உலகத்தில் யாரால முடியாது. பிகாஸ் தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய சாயல், தேவனுடைய படைப்பு, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. என்னை வஞ்சிக்க யாரால் முடியாது. unless and until I bend myself. நான் என்னை வளைந்து கொடுத்தால் ஒழிய நான் வஞ்சிக்கப்பட முடியாது. சொல்லுங்க, வளைந்து கொடுத்தால் ஒழிய. சத்தமாக சொல்லுங்க, வாயை திறந்து. எனக்கு தெரியல பாஸ்டர், எப்படி ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி வந்துச்சு, இது என்ன, இது குழந்தையா, இது
யூ நோ வேர் யூ லாஸ்ட். அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் கேட்டான், அது எங்கே விழுந்தது? ஏனால் தீர்க்கதரிசி நன்றாகவே தெரியும், அவனுக்கு தெரியும், உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கேட்டான். தமிழ் புரிதா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கோடரி எங்கே விழுந்தது? he knows because he is a prophet. ஒரு தீர்க்கதரிசி கட்டாயம் தெரியும், ஆனால் உனக்கு தெரிய வேண்டும் அது எங்கே விழுந்தது. சீக்கிரம் படிங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். ஒரு நிலகவனிங்க, ஒரு ஊழியனுக்கு, அது ஒரு தீர்க்கதரிசி 6:1 முதல் வார்த்தை, அவன் யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசிக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லுவேன் இங்கே சில பேரை, ஐம் நாட் a prophet but I can say உனக்கு இதனால தான் கஷ்டம், உனக்கு இதனால தான் கஷ்டம், உனக்கு இதனால தான் கஷ்டம்னு சொல்லுவேன். அவர் ஒத்துக்க மாட்டார். உங்களுக்கு இதனால தான் கஷ்டம்னு சொல்லுவேன், ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அவன் கேட்டான் அது எங்கே விழுந்தது. he knows that. ஆனால் உனக்கு தெரிய வேண்டும் நீ எங்கே விட்டு விட்டாய் என்பதை. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? விட்டது ஒரு இடம், தேடுறது இன்னொரு இடம். புரியவே இல்லை, தமிழ் புரியவே இல்லை. என்னங்க? எரேமியா 50:6. சீக்கிரம் படிக்கணும். எரேமியா 50:6 கடைசி வார்த்தை. எரேமியா 50:6. அவர்கள் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அப்படி போகும்போது they lost something. ஒரு மலையிலிருந்து இன்னொரு தொழுவத்திலிருந்து இன்னொரு தொழுவம். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, சொந்த தொழுவத்தை மறந்து போனார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். எதை மறந்து விட்டார்கள்? தங்கள் தொழுவத்தை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொழுவம், வெள்ளிக்கிழமை இன்னொரு தொழுவம். ஒரு தொழுவத்துக்கு ஒழுங்கா போங்க. இருக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க எல்லாரும். விசுவாசிகள் ஒரு தொழுவத்தில் ஒழுங்கா இருங்க. தமிழ் புரியவில்லையோ? ஒரு தொழுவத்தில் ஒழுங்கா இருங்க. ஒரு மலையிலிருந்து ஜம்ப் பண்ணும்போது கால் ஒடிஞ்சிடும். புரியவே இல்லை. ஒரு மலையிலிருந்து ஒரு தொழுவத்துக்கு போறீங்களா? மனதார சொல்றேன், எங்கிருந்தாலும் வாழ்க. புரியவே மாட்டேங்குது. ஒரு தொழுவத்திலிருந்து வசனம் படிங்க. ஒரு மலையிலிருந்து ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு. மறுமலை, மறுமனை இல்ல, மறுமலை, மலை. ஒரு தொழுவத்திலிருந்து இன்னொரு தொழுவம். அடுத்த வார்த்தை, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். In English, very good, excellent translation. They forget the resting place. தங்கள் இளைப்பாறும் இடத்தை மறந்து போனார்கள். Can you read it in English please? 56. They forget the resting place. Wandered over. Super. They forgot. இத்தனை பேர் ஆங்கிலம் புரிகிறது. They forgot. சொல்லுங்க, ஓன் இங்கே தான் நான் இளைப்பாறினேன், இங்கே தான் எனக்கு இளைப்பாறு கிடைச்சது, இங்கே தான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டேன். தாங்கள் இளைப்பாறின் இடத்தையே மறந்து போனார்கள். இன்னொரு முறை ப்ளீஸ். In English, they forgotten the resting place. இதை மறந்துட்டாங்க. இங்கே தான் வாழ்வு, இங்கே தான் செழிப்பு, இங்கே தான் வசதி, இங்கே தான் முன்னேற்றம், இங்கே தான் மனம் திரும்புதல், இங்கே தான் ஞானஸ்நானம், இங்கே தான் ஜெபம். எதை மறந்துட்டாங்க? In English, they forgotten. தமிழ்ல என்ன தொழுவம்? இது என் தொழுவம் அல்ல, தங்கள் தொழுவம். ஜெபிக்க கற்றுக்கொண்டது இங்கே. இவங்கெல்லாம் கேள்வி கேட்டவங்க தான், ஆனால் இன்றைக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கிறார்கள். சொல்லுங்க, திஸ் இஸ் மை ரெஸ்டிங் பிளேஸ். இது நேரில் ஒளிபரப்புகிற எல்லாருக்கும், எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையில் உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் ரெஸ்டிங் பிளேஸ். அந்த சின்ன ஊழியனாக இருக்கலாம், பெரிய ஊழியனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காத இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனம் ஒத்துப்போகாத ஒரு இடத்துல இருப்பதும் இல்லாதிருப்பதும் ஒன்று தான். தமிழ் புரியுதா? என் மனம் ஒத்துப்போகிற இடத்துல எதுக்கு வரணும்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இதான் என்னுடைய இளைப்பாறுதல் இடம். டோன்ட் பி டிசீவ்ட். இது யாரால தெரியுமா? யாரால் வஞ்சிக்கப்படுகிறோம்? அதாவது அல்லாமலும் நீங்கள் உங்களை. பேக் டு ஜேம்ஸ், யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி. இதுல பாத்தீங்களா? இதுல யாராவது தேர்ட் பர்சன் இருக்கிறாரா? படிச்ச வசனங்கள்ல 3ஆம் நபர் இருக்கிறாரா? அடுத்தவர் என் மனைவி, என் பிள்ளை யாரா இருக்காங்களா? எல்லாமே இங்க தான். ஒன்று, நான் யாரை குற்றப்படுத்துறேன்? தேவனை குற்றப்படுத்துறேன். இரண்டாவது, தேவன் தந்த நன்மைகளை குற்றப்படுத்துறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தந்த நன்மைகளை வாயை திறந்து ஒரு நாள் குற்றப்படுத்த மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து. நல்ல கணவனை தந்தார், நல்ல மனைவியை தந்தார்,
நல்ல வேலையை தந்தார். சொல்ல மாட்டியா? நல்ல சாப்பாடு தந்தார். இது என்ன சாப்பாடு? நீ கொடுத்த துட்டுக்கு அதுவே அதிகம். சொன்னேன். நல்ல வேலையை நல்ல அப்பா அம்மா தந்தார், நல்ல குடும்பம் தந்தார், நல்ல ஊழியம் தந்தார், நல்ல பாடுற கிருபையை தந்தார். டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் கிஃப்ட்ஸ். தேவன் தந்த எதையுமே திரும்பத்து சொல்றேன், இல்லாமல் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை தேவன் ரட்சித்தாரே, அது எவ்வளோ பெரிய கிருபை. உங்களை வாழ வைத்தாரே, என்ன கிருபை இது, என்னை வாழ வைத்தது. என்ன கிருபை இது, என்னை பேச வைத்தது. என்ன கிருபை இது, என்னை பாட வைத்தது. சொல்ல, இது பெருசு இல்லையா? இதை மறந்துடாதீங்க. அழகான வார்த்தை. எங்கேருந்து வந்தது? சத்தமா. எல்லாமே நினைக்கணும், இந்த வாழ்க்கை எங்கேருந்து வந்தது? இந்த ரட்சிப்பு, இந்த கிருபை, நான் பேசுகிறேன், அது சத்தமா. கல்லூரி கொடுத்த ஞானம் அல்ல. ரைட். மூன்றாவது குறிப்பு சொல்லுங்க. டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, உங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டாதீங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். வசனம் படிங்களேன். 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. எப்படி பாருங்க, யார் கூட வஞ்சிக்கப்பட முடியும்? யார் கூட வஞ்சிக்கப்பட முடியும்? வசனத்தை கேட்கிறவங்க, வசனத்தை படிக்கிறவங்க, வசனத்தை பேசுறவங்க கூட வஞ்சிக்கப்பட முடியும். எத்தனை பாஸ்டர் தப்பு பண்றாங்க இப்போ? புரியுதா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் ஒருத்தன் போனார் வெளியே. ஒரு பாஸ்டர் பேரை சொன்னேன். ஐயோ, அவர் பெரிய கிரிமினல் அப்படின்றாரு. அந்த பாஸ்டர் இவர் சொல்றாரு, ரொம்ப கிரிமினல் பாஸ்டர்ன்றாரு. பிரபலமான பாஸ்டர் அவர். அந்த ஆள் காய்கறி விற்கிறவன் சொல்கிறான் கிரிமினல் பாஸ்டர்ன்றான். அது சரியாக தவறான வார்த்தைலாம் வரல. அப்போது வசனத்தை பேசுகிற கூட என்ன ஆகலாம்? புரியுதா உங்களுக்கு? படிக்கிறவன், கேட்குறவன், பாடுறவங்க. அந்த வசனம் போட்டு பாருங்க. அந்த வசனம் தன்னைத்தானே என்னங்க போதும். அப்போ என்னுடைய வஞ்சனைக்கு காரணம், என்னுடைய ஏமாற்றத்துக்கு காரணம், என்னுடைய இழப்புக்கு காரணம், என்னுடைய தோல்விக்கு காரணம் சொல்லுங்க, நான் தானே, தன்னைத்தானே. நம்ம என்ன சொல்கிறோம்? உன்னால தான் அப்படி, நீ ஒழுங்காக பார்க்கல பிள்ளைய, நீ என்ன பண்ணுற, நீ தானே இருந்த கூட, அவன் என்ன பண்ணான், நீ என்ன பண்ணி இந்த வீட்டில், நீ என்ன பண்ணி அதான் அவள் பண்ணான், நீ எதுக்கு வீட்டில் இருக்கிற, அதே வார்த்தை திரும்பி அவள் கேட்டா, வீட்டில் தான் இருக்கிற, நீ வெளியே போனால் பரவாயில்ல, நீ என்ன பண்ணியிருந்த. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள், இதனால் வஞ்சிக்கப்படுறோம். நம்பர் 1, தேவனை குற்றப்படுத்துகிறோம். 2வது சொல்லுகிறேன், அவருடைய நன்மைகளை நாம் மறந்து போகிறோம். சின்னதாக இருக்கலாம், சின்ன வாழ்க்கை, சின்ன வசதி, ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன ஊதியம், ஒரு சின்ன உயர்வு. நன்றி தகப்பனே. சொல்ல முடியா, இதை சுமக்க பலன் தந்தீரே, நன்றி. என்னங்க, என் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எனக்கு சுகம் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. தமிழ் புரியுதா? என் தேவைகளை பூர்த்தி செய்ய, எடுத்து சாப்பிட, நடக்க, பாட, துதிக்க, பார்க்க, கேட்க பலன் தந்தீங்களே, நன்றி தகப்பனே. எவ்வளோ பேருக்கு நடைப்பணம் வாடுறாங்க தெரியுமா? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய மனைவி 36 ஆண்டுகளாக நடைப்பணமாக இருந்தார்களாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு மாபெரும் தேவ ஊழியன். எத்தனையோ பேர் சொல்ல முடியும், இந்த ஊழியம் பண்ண நிறைய பேர் they are in bed for a very long time. நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே, நன்றியாக இருப்பேன். சத்தமா நல்ல வண்டி ஓட்டுறீங்கள, அந்த வண்டி கிக் அடிக்கும்போது சொல்லணும், ஆண்டவரே உம்மால தான், இல்லாவிட்டால் அது உங்களுக்கு கிக் அடிச்சிடும். வாட் எவர் காட் கிவ்ஸ் யூ, திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதெல்லாம் பெருசே இல்லை. நேற்று ஒரு தம்பி வந்தான், இந்த வண்டி 2.5 லட்சம் ரூபான்னு சொன்னான். என்ன நீ இருந்தியோ? 2.5 lakhs தான் அவன் ஓட்டுற வண்டி. புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துல இடிச்சா 2.5 lakhs போயிடுச்சு. என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கள், அவர் தான். சொல்லுங்கள், தமிழில் என்ன சொல்லுங்கள், சீக்கிரம் முடிக்கிறேன். சொல்லுங்கள், உங்களை தன்னை தானே. அடுத்து கடைசியாக 3வது குறிப்பு. முதல்ல என்ன சொன்னேன்? மோசம் போகாதிருங்கள். 2வது வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிரசங்கம் பண்ணியும், வசனம் கேட்டும், சபைக்கு வந்தும், பாட்டு பாடியும், ஆராதனை நடத்தியும், 3வது வீணா போயிடாதீங்க. அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? 26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். கவனியுங்கள், ஒரு 3 காரியம் சொல்றேன். இது பெரிய லாங் சப்ஜெக்ட்.
இது ஆசீர்வாதமும் இருக்கிறது, ஆபத்தும் இருக்கிறது. சொல்லுங்க, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஆசீர்வாதமாயிரு, சமாதானமாயிரு, ஆண்டவர் ஆஸ்வதிப்பார், ஆசீர்வாதம். அதே வேளையில் இதில் ஆபத்தோடு இருக்குது, நாசமாக போயிடுவேன் இல்லையா? யோபு 20:16, யோபு 20:16, சங்கீதம் 143, யோபு 20:16. என்னங்க? தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் அப்பா, அவர் உதடுகளின் கீழ் இன்னைக்கே பேசுவாங்க. ஆனால் கீழ் என்ன இருக்குது? ஜாக்கிரதையா இருங்க பேசும்போது. உதடுகளின் கீழ் விரியன் பாம்பு விஷம். கவனிங்க, உன் அதுக்காக தேவன் படைக்கல. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இவங்களோட பேசுகிறேன்னா, நான் பேசும்போதே உங்களுடைய காயங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும், கண்ணீர் மாறணும், கவலைகள் மாறணும், இல்லாமல் மாறணும், எல்லாமே மாறணும். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. நான் ஒருத்தரோடு பேசுகிறேன்னா அவருடைய கவலைகள் தீரணும், கண்ணீர்கள் துடைக்கப்படணும், அவருடைய கஷ்டங்கள் மாறணும். அவங்க சொல்லணும், அடுத்து எப்போ என்கிட்ட பேசுவாங்க? ஐயோ இந்த அம்மா கிட்டியா, ஐயோ வாய் கொடுத்தா அவ்வளோதான், கூவாரை விட மோசம். என்ன படிச்சாங்க? அவருடைய நாவின் கீழ் என்ன விஷயம்? அப்பா, திரும்ப யாரை குற்றப்படுத்தல, எனக்கு சேர்த்து தான். என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? எது தெரியுமா? நம்பர் 2. எது நம்பர் 2? எது நம்பர் 2? நம்பர் 2 எங்கிருந்து வந்தது? சத்தம் சொல்லுங்க. பரத்திலிருந்து. எப்படி வந்தது அது? நன்மை, ஈவு, பூரணம், சுத்தம், அத்தனையும் என்ன ஆயிடும்? அங்க மேல வந்த அபிஷேகம், என் கிருபை, என் வல்லமை, என் ஞானம், என் அறிவு, என் மேன்மை, என் படிப்பு, என்னுடைய பர்சனாலிட்டி அத்தனை வீணா போயிடும். இதனால தான் தமிழ் புரியுதா? இட் வில் பி வேஸ்ட். திரும்ப சொல்றேன், அதை வேஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் வருவான். பி கேர்ஃபுல். சொல்லுங்க, அது என்னுடையது அல்ல, இது என்னுடையது அல்ல. இதுக்கு தான் கொடுத்தா தெரியுமா? அடுத்து ஆஸ்வதிக்க, அடுத்தவங்களுடைய காயப்பட்டவர்களை சுகமாக்க, காயப்பட்டவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேதம் சொல்லுகிறது. 61ஆம் அதிகாரம் ஏசாயா 1 வசனம் 61:1. சீக்கிரமாக. ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்னங்க? சிறுமைப்பட்டவர்களுக்கு போதும். those who are downtrodden, சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், நொந்து போனவர்கள், வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவர்கள், சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க, நல்ல வார்த்தைகளை சொல்ல. இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட. எதனால தெரியுமா? வார்த்தையினாலே. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 2 காரியம் செய்யலாம். அவங்கள உடைக்கவும் செய்யலாம், உருவாக்கவும் செய்யலாம். யோசுவா வேவு பார்க்க நிறைய பேர் அனுப்பிச்சார். ஒருத்தன் சொன்னா முடியாது, நம்ம தேசத்தை சுதந்திரிக்கவே முடியாது. ஆனால் ஒருத்தன் சொன்னா தேசத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம். இல்லை, கரங்களை சொல்லுங்க, தேசத்தை சொல்ல, இந்திய தேசத்தை கரங்களை உயர்த்தி எளிதாய், சத்தமா. இது மாதிரி உலகத்தில் விக்கிரகம் கிடையாது. பல மொழி, பல கலாச்சாரம், பல பன்முகம், த வெரைட்டிஸ் இன் இந்தியா. ஆனால் சொல்லுங்க, முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முடியும். ஏன் தெரியுமா? தேவன் அது தெரிஞ்சுதான் இந்த இந்தியாவில் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். பல மொழி, பல கலாச்சாரம், பல தெய்வம், 333 கோடி தெய்வங்கள், இவர்களுக்கு மத்தியில் என்ன ஒரு கர்த்தருடைய பிள்ளை வச்சிருக்கிறார்னா என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறார். சொல்லுங்க, வீணாய் எது வீணாயிடக்கூடாது. நம்பர் 2 வீணாயிடக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் உங்கள் தலைமை கை வைங்க. தேவன் தந்த நன்மையான, அதீவு, பூரணமானது, மேன்மையானது, சம்பாதிக்க முடியாது, யாரும் எனக்கு தரவும் முடியாது. இது யாரை தர முடியுமா? இதை யாரை தர முடியுமா? புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் எங்க கேட்பாங்க. அவருடைய மகனே கேட்டார் ஒரு நாள், எங்கள் அப்பா மாதிரி என்னால் பேச முடியல, உன்னால் பேச முடியுதுன்னு. புரியுதா உங்களுக்கு? மகன் சொல்கிறார், எங்கள் அப்பா மாதிரி என்னால் பேச முடியல, உன்னால் பேச முடியுதே. என்னது? என்ன பண்ணிடாதீங்க. அது என்ன ஆகிடக்கூடாது? முதல் பாட்டுக்கு வரணும். தள்ளாடி தவழுது, ரைட். இதை என்ன பண்ணக்கூடாது?
உங்களுக்கு கூட தான். என்ன பண்ணிடாது கூடாது, யாருடையது அல்ல, யாருடையது அல்ல. என்னப்போ வீணாக்கிட கூடாது. இது என்னுடையது அல்லையே, எனக்கு யாரும் தரல, இதை நான் சம்பாதிக்கவும் இல்லை, ஆனால் பெற்றுக்கொண்டேன். I have not earned but I received from above. சொல்ல சம்பாதிக்கலை, எந்த இறையர் கல்லூரி படிக்கலை, நோ பிடி, நோ டிடி, நோ எம்டி, நோ பிஇ, நோ எம்இ, நத்திங், பட் I received it. சொல்ல சம்பாதிக்கலைன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க கை நீட்டி, நான் சம்பாதிக்கலை, இந்த வாழ்க்கையை சத்தமாக சொல்லுங்க, இந்த டிகிரியை, இந்த வேலையை நினச்சி பார்க்க முடியல. ஏன் வேலைக்கு வரல, சர்ச்சுக்கு வரல, ஓவர் ஒர்க்கு பாஸ்டர், பிள்ளை நைட்டு 2 வரைக்கும் வேலை செய்யுது, அடுத்த வேலைக்கு ஆப்பு வந்துடும், ரைட், புரியவே இல்லை. அப்புறம் திருப்பி இங்கே தான் வரணும் ஜெபம் பண்ணுறதுக்கு, புரியவே மாட்டேங்குது. பாஸ்டர் வேலை போயிடுச்சு, காரணமே இவன் தான். யார் தான்? ஜெபம் பண்ண பாஸ்டர் தான். புரியவே இல்லைல்ல, பாஸ்டர் வேலையே இல்லை பாஸ்டர், என்னது அந்த வேலை இல்லாத காரணமே யார் தான்? புரியவே இல்லை, நான் இல்லைப்பா. இப்போ கூப்பிட்டாலும் என்னது, வேலை வேலை வேலை, வேலை போயிடுச்சுன்னா வேலையே வரல பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறோம் பாஸ்டர். வேணாம், என்ன ஆகிடக்கூடாது, என் திறமைகள், என் தாளந்துகள், தேவன் தந்த கிருபைகள். கடைசி சொல்லி முடிக்கிறேன், ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். 140ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். எஸ் அப்பா, என்னங்க எல்லாம் பாருங்களேன், நீங்களே சூடு வச்சிங்க, பேசுனீங்கன்னா சூடு வச்சிங்க, அப்படி தப்பி தவறி பேசிட்டீங்கன்னா சூடு வச்சிங்க. என்ன, நான் சின்ன வயசில் இந்த புளியங்கூட எடுத்து சூடு வச்சுப்பேன், நீங்களே வச்சிங்க வாயில். படிங்க சிஸ்டர், 143. எஸ் அப்பா, ஆனால் எங்கே இருக்கிறார்கள்? என்ன ஆகிடக்கூடாது, தேவன் தந்த நாவு துதிக்க, சபிக்க அல்ல, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை சொல்ல, அவரை மேன்மைப்படுத்த, அவரை உயர்த்த, அவரை பிரஸ்தாபிக்க, என்ன அல்ல. அடுத்தவங்கள 4வது குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன், எல்லாரும் எல்லாம் எழுந்திருப்போம். பியூரிட்டி இன் லைஃப் போடுங்க எல்லாரும். மூன்றாவது எல்லாம் சொல்லுங்க. 3வது சொல்லுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை. கடைசி வார்த்தை 27, கடைசி வார்த்தை பக்தியான வாழ்க்கை. சொல்லுங்க எல்லாரும். பக்தியாய் இருக்கிறது. பைபிள் பாருங்க. பக்தியாய் சத்தமா, பக்தியாய் இருக்கிறது. சத்தமா, பக்தியாய் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. பக்தியாய் இருக்கிறது. ஹலோ, சத்தமா. அந்த அம்மா ரொம்ப பக்திங்க, அவர் ரொம்ப பக்தி. என்னங்க அப்படின்னா, ஹலோ ரொம்ப பக்தி, ஒன்றுமே இல்லை, பக்தினா இதுதான். கவனிங்க, யூஸ்ஃபுல் இன் லைஃப். இஸ் இட் தேர்? யூஸ்ஃபுல் இன் மை லைஃப், இல்லையோ? சொல்லுங்க, யூஸ்ஃபுல்னஸ் இன் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும். தமிழில் படிங்க, எப்படி தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளும் விதவைப்படுறவங்களை விசாரிக்கிறது போதும். சொல்லுங்க, வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லுங்க. இல்லாவிட்டால் வஞ்சிக்கப்படுவீர்கள். தமிழ் புரியுதா? நம்பர் 1 என்னது? நம்பர் 2, நம்பர் 3 இது வீணா போயிடக்கூடாது. வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இது பக்தி. இதுக்கு நான் கொடுக்குற டைட்டில் தான், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் அவர்களை விசாரிக்கிறது போதும். இதுதான் வாழ்க்கை. என்ன சொல்லுங்க, இது வாழ்க்கை. அடுத்தவங்களை ஆமேன்னு சொன்ன ஓடக்கூடாது. அதுக்கு நல்லா இருக்கிற அம்மாவை என்னங்க ஒரு மாதிரியாக கேட்டு அந்த அம்மா குழப்பிடக்கூடாது. அவர் யாருக்குமே கடனாளி அல்ல. சொல்ல, யாருக்குமே என்ன ஆகாது, என்ன ஆகிடாதீங்க, மோசம் போயிடாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க, வீணா போகாதீங்க. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 6003
001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.